was the movie? Oh, it was not bad. We can see it once. ആ സിനിമ എങ്ങനെയുണ്ടായിരുന്നു? ആ, അത് കുഴപ്പമില്ല. ഒരു തവണയൊക്കെ കാണാം. இங்கிலீஷ் பேசுகிறதோட சீக்ரெட்டே வாயை திறந்து பேசுகிறது தான். வேறு ஒரு விஷயமும் அதில் கிடையாது. பேசிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸாக இருந்தாலும் பேசி பார்க்கணும், தெரியாத சென்டென்ஸாக இருந்தாலும் பேசி பார்க்கணும். இதுதான் இங்கிலீஷ் லேர்னிங்கோட சீக்ரெட். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸு நீங்கள் திரும்பி இங்கிலீஷில் சொல்லணும். ஓகே. Is Vivo your close friend? Not so close. I just know him. വേണു നിൻ്റെ ക്ലോസ് ഫ്രണ്ടാണോ? അങ്ങനെയല്ല, എനിക്കവനെ അറിയാം, അത്ര തന്നെ. Where do you go on holidays? Mostly, I visit my grandma's village. അവധിക്കാലങ്ങളിൽ നീ എങ്ങോട്ടാണ് പോവുക? ഞാൻ എൻ്റെ മുത്തശ്ശിയുടെ വീട്ടിലേക്ക് പോവും. இங்கிலீஷ் படிச்சுக்கிறது, அதாவது பேச படிச்சுக்கிறதுக்கு ஒரே டெக்னிக் தான். வாயை திறந்து பேசணும். எந்த சென்டென்ஸ் நீங்கள் பார்த்தாலும் சரி, காதில் கேட்டாலும் சரி, நீங்கள் மனசுக்குள்ளே ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். வாயை திறந்து லைட் வாய்ஸில் பேசணும். அந்த ஒரே சீக்ரெட்டு தான். ஆனால் அப்படி பேசலைன்னா இங்கிலீஷ் பேச படிச்சுக்க முடியாது. ஓகே, இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.